Good morning, students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Yaramvillai. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 5 அதில் நம்ம பயிற்சி 5.4 பார்க்க போகிறோம். அதாவது பகுமுறை வடிவியலில் பயிற்சி 5.3 வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா, அது வரைக்கும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. இப்போ பயிற்சி 5.4 சரியா. லாஸ்ட் கிளாஸில் நம்ம 6th சாப்டர் பார்த்தோம். பயிற்சி கணக்கு எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ பயிற்சி 5.4 பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபார்முலா சொல்லிடுறேன் நான். உங்கள் புக்கில் இருக்கிறது தான் இது. பரவளையம். இந்த பரவளையத்தில் தொடுகோட்டினுடைய சமன்பாடு நம்ம இங்கே என்ன பயன்படுத்துகிறோமோ நான் அதை சொல்லிடுறேன். பாருங்கள், இது தொடுகோட்டினுடைய சமன்பாடு yt = x + at². அதே மாதிரி இது செங்கோட்டு சமன்பாடு பார்த்திங்கன்னா y + xt = at³ + 2at. இதெல்லாம் நம்ம இந்த பயிற்சி 5.4 இந்த ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்துவோம். அதனால் நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகேவா. இது வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும், நோட்டில் எழுதிக்கோங்க. அதே மாதிரி நீள்வட்டம். நீள்வட்டம் அதிபரவளையத்தில் நம்ம தொடுகோட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அதில் நான் அதை நடத்துக்குள்ளே நான் சொல்கிறேன். பரவளையம். பரவளையத்தில் பொறுத்த வரைக்கும் இது தொடுகோடாக இருக்க நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா c = a/m இதை பயன்படுத்துவோம். ஓகே, y² = 4ax தொடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு a/m², 2a/m இதை பயன்படுத்துவோம். தொடுகோட்டினுடைய சமன்பாட்டுக்கு y = mx + a/m. y = mx + cன்னு வரும். சிக்கு பதிலாக தான் இந்த a/mன்னு போட போகிறோம். ஓகேவா. அதே மாதிரி நீள்வட்டத்தில் ஒரு கோடு வந்து தொடுகோடு அமைய நிபந்தனை பார்த்திங்கன்னா c² = a²m² + b². அந்த தொடுகோடு இருக்குதுன்னா கண்டிப்பாக தொடுப்புள்ளி இருக்கும். அந்த தொடுப்புள்ளியாக இருக்கிறதுக்கு தொடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு -a²m/c, b²/c. தொடுகோட்டு சமன்பாடு y = mx ± √a²m² + b². ஓகேவா. அதே மாதிரி அதிபரவளையத்தில் தொடுகோடாக இருக்க நிபந்தனை c² = a²m² - b². தொடுப்புள்ளிக்கு -a²m/c -b²/c. தொடுகோட்டினுடைய சமன்பாட்டுக்கு y = mx ± √a²m² - b². ஓகேவா. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது என்னென்னா y = mx + c என்ற நேர்கோடு கூம்பு விளைவின் தொடுகோடாக இருக்க நிபந்தனை. ஓகேவா. நம்ம பார்த்ததெல்லாம் இதை வச்சு தான் நம்ம பயிற்சி 5.4 பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்றுக்குமே ஒரு துணையலகு வடிவம் இருக்குது. ஓகேவா. வட்டத்துக்கு பார்த்திங்கன்னா இது துணையலகு வடிவம், துணையலகு சமன்பாடு x = a cos θ, y = a sin θ. பரவளையத்துக்கு x = at², y = 2at. நீள்வட்டத்துக்கு x = a cos θ, y = b sin θ. அதிபரவளையத்துக்கு x = a secant θ, y = b tan θ. இந்த துணையலகு சமன்பாடை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா. புரிஞ்சுதா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் தான் நம்ம பயிற்சி 5.4 பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ பயிற்சி 5.4 முதல் கணக்கு பாருங்கள். 5, 2 என்ற புள்ளியிலிருந்து 2x² + 7y² = 14 என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க. ஓகேவா. என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகளை காண்க என்ற புள்ளியிலிருந்து என்ற நீள்வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடுகளின் சமன்பாடுகள். இப்போ நீள்வட்டத்தின் சமன்பாடு இதான் கொடுத்துருக்குறாங்க. வலது பக்கம் என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை வந்து 1 வரணும். நமக்கு எப்பயுமே ரைட் சைடு வந்து 1 வரணும்.
ஓகேவா? சாரி, இது 14, 4 கிடையாது, பாருங்கள் 14 தான் இருக்குது. 14 ஈக்குவல் டு 14. ஸோ இப்போ 14ஆல் வகுத்துருங்க, 14ஆல் வகுத்துருங்க. சரியா? அப்போ வகுத்துட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், டிவைடட் பை 14 போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆனிச்சுன்னா 7 வரும். அப்புறம் இங்கே 2 வரும். இப்போ x²/7 + y²/2 ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். இப்போ a² மதிப்பு இப்போ கீழே இருக்கிறதா x² கீழே இருக்கிறதா a². மதிப்பு 7, b² மதிப்பு 2. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா தொடுகோடுகளின் சமன்பாடுகள் கேட்குறாங்க. நீள்வட்டத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம். நீள்வட்டத்துக்கு தொடுகோடு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபார்முலா, y = mx ± √a² m² + b². ஓகேவா? ஸோ a² தெரியும், b², பட் m என்னங்கிறது தெரியாது. ஏன்னா தொடுகோடு ஒரு கோடு தெரிஞ்சது தானே m சாய்வு கண்டுபிடிக்க முடியும். இங்கே கோடு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் m என்னன்னு தெரியாது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரி, இருக்கிறத பிரதியிடுங்க. y = mx ± √a² மதிப்பு 7, 7 m² + b²க்கு வந்து 2. சரியா? ஓகே, இந்த a² b² பிரதியிட்டாச்சு. இது பாரு, என்ற புள்ளியிலிருந்து 5,2 என்ற புள்ளியிலிருந்து என்ற நீள்வட்டத்திற்கு வரைபடும் தொடுகோடு. ஸோ இப்போ வந்து இப்போ 5,2 அந்த புள்ளி வழியாக தான் இது போகும். அப்போ எக்ஸு ஒய்க்கு பதிலாக அதை பிரதிடலாம். ஒய்க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு 5m ± √7 m² + 2. இந்த 5m இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2 - 5m² ஈக்குவல் டு, அதாவது இந்த ரூட் வந்திருக்கு நமக்கு இங்கே. அந்த ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், 2 - 5m ஈக்குவல் டு √7m² + 2 இருக்குது. இந்த ஸ்கொயரை வந்து ரூட்டை வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்திடலாம், ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ 2 - 5m² ஈக்குவல் டு 7m² + 2ன்னு வந்திருக்கும். இதை விவரித்து எழுதுனீங்கன்னா a - b² அப்போ 4 + 25m² - 20m ஈக்குவல் டு 7m² + 2. ஓகேவா? இப்போ 7 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் பண்ணக்குள்ள 25 - 7 18m² - 20m + 2 ஈக்குவல் டு 0. இதை வந்து 2ஆல் வகுத்துட்டோம்னா 9m² - 10m + 1 ஈக்குவல் டு 0. இப்போ இதை காரணிப்படுத்தலாம். இதை காரணிப்படுத்தினா என்ன வரணும் பாருங்கள், 9. ஏன்னா 9 தானே வருது. பிரித்தோம்னா எப்படி வரணும், -10 வரணும். 9 × 1 மைனஸு மைனஸு. ஓகேவா? கூட்டினோம்னா -10, பெருக்கினோம்னா +9. முன்னாடி 9 இருக்கிறதுனால டிவைடட் பை 9ன்னு போட்டிருப்போம். இது கேன்சல் பண்ணால் 1 வரும். ஸோ அப்போ வந்து m - 1 m - 1 ஈக்குவல் டு 0. அப்போ m ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், 1ன்னு வந்திருக்கும். இன்னொன்று m ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும், 1/9ன்னு வந்திருக்கும். சரியா? பாருங்கள், அதான் இங்கே போட்டிருக்காங்க. mக்கு 2 மதிப்பு கிடச்சிருக்குது. ஓகேவா? இப்போ m = 1 எனில் தொடுகோட்டினுடைய சமன்பாடு. இப்போ m = 1, m = 1. அதே மாதிரி எந்த புள்ளி வழியாக போகுது அப்படிங்கிறத நமக்கு ஏற்கனவே தெரியும். என்னது, 5,2. ஸோ இப்போ m = 1, 5,2 ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதனுடைய கோட்டினுடைய சமன்பாடு y - y1 = m × x - x1. ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுத்துட்டாங்கன்னா நேர்கோட்டின் சமன்பாடு. இதை வச்சே நம்ம போட்டுக்கலாம். அப்போ y - 2 = m மதிப்பு 1 × x - 5. இதை சால்வ் பண்ணக்குள்ள என்ன வருது நமக்கு, y - 2 = x - 5. அப்போது x y இந்த பக்கம் வந்துச்சுன்னா -y, -2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +2. அப்போ அந்த -3 = 0. அதான் இங்கே இருக்கும். இது ஒரு தொடுகோட்டினுடைய சமன்பாடு. ஓகேவா? அடுத்தது m = 1/9 வந்துச்சுன்னா என்னென்னு பார்க்கணும். சேம் அதே தான். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 இந்த பக்கம் வரும். அப்போ 9y - 18 = x - 5.
அப்போ எக்ஸ் மைனஸ் 9y 18 இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ப்ளஸ் 18, இப்போ ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இன்னொரு தொடுகோட்டினுடைய சமன்பாடு. புரிஞ்சுதா? ஒரு நீள்வட்டத்தினுடைய தொடுகோட்டினுடைய சமன்பாடு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 2 சமன்பாடு கிடச்சிருக்குது. ஓகேவா? ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி நீள்வட்டத்தின் தொடுகோடு சமன்பாடு கண்டுபிடிப்போம்ல, அதனுடைய பொது வடிவத்தில் பிரதிட்டு ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயரும் பிரதிட்டு எம் கண்டுபிடிச்சோம். அப்புறம் அதை வந்து தொடுகோட்டி நேர்கோட்டினுடைய சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா 2 கோட்டினுடைய சமன்பாடு என்ன அப்படிங்கிறது கிடச்சிருது. அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன், செகண்ட் சம் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1. இது ஒரு நடுவில் மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு அதிபர வளையம். அதிபர வளையத்திற்கு 10x மைனஸ் 3y ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சமன்பாடுகளை காண்க. என்ற நேர்கோட்டிற்கு இணையான தொடுகோட்டு சமன்பாடுகளை காண்க. இணையாக கொடுத்துருக்காங்க, என்ற கோட்டிற்கு இணையான தொடுகோட்டின் சமன்பாடு கேட்குறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொடுகோட்டின் சமன்பாடு அதிபரவளையத்தினுடைய தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயரினுடைய மதிப்பு 16, பி ஸ்கொயர் வந்து 64. அதே மாதிரி எம் வேணும் நமக்கு. எம்ங்கிறது பாருங்கள் இங்கே கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துட்டாங்க, என்ற கோட்டிற்கு இணையான தொடுகோட்டின் சமன்பாடு. அப்போ இதோட சாய்வு என்ன வருதோ அதே தான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய தொடுகோட்டினுடைய சமன்பாட்டுக்கும் சாய்வாக இருக்கும். அப்போ இதை சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வு எப்படி கண்டுபிடிக்கிறது? 3y அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். 3y ஈக்குவல் டு 10x ப்ளஸ் 9. ஓகேவா? ஸோ அப்போ y ஈக்குவல் டு 10/3x ப்ளஸ் 9/3னா 3 ஆகிடும். இது இப்போ நமக்கு என்னது? y ஈக்குவல் டு கோட்டினுடைய சமன்பாடு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. ஸோ இதில் வந்து என்னது சாய்வு? நமக்கு m தானே சாய்வு. அப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸுடைய கிலோ கம்பேர் பண்ணுங்கள். m ஈக்குவல் டு என்ன வரும்? 10/3. சரியா? இதுதான் என்னது? அந்த கோட்டினுடைய சாய்வு. m வந்து என்னது? 10/3. ஓகேவா? ஸோ எம்மினுடைய மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் 10/3ன்னு. அது எல்லாமே பிரதியிடுங்க. y ஈக்குவல் டு 10x/3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 இன்ட்டு 100/9 மைனஸ் 64. 10x/3 அது 10/3x ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் 16. எம் ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100/9 மைனஸ் 64. சால்வ் பண்ணோம்னா என்ன வருது பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 32/3 தான் வருது. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1600 divided by 9 minus 64. 9 into 64 6 57 divided by 9. இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 4 2 10 1024 டிவைடட் பை 9ன்னு இருக்கும். ரூட்டில் இருக்கும் 1024. இது ரூட்டில் இருந்து வெளியில் எடுத்திங்கன்னா 1024னா 2 power 10 ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன எடுத்துக்க முடியும்? 2 power 5 டிவைடட் பை 3. 2 power 5னா 32 டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ இப்போ இது 32 டிவைடட் பை 3ன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ y ஈக்குவல் டு 10x/3
ப்ளஸ் ஆர் மைனஸ் 32/3. இந்த 3 இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 3y ஈக்குவல் டு 10x ப்ளஸ் ஆர் மைனஸ் 32. இப்போ 10x மைனஸ் 3y ப்ளஸ் ஆர் மைனஸ் 32 ஈக்குவல் டு 0. இதுதான் தேவையான தொடுகோட்டு சமன்பாடு. இதுக்கு பார்த்தோம், அதிபர் வளையத்துக்கு பார்த்துருக்குறோம். புரியுதா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3 பாருங்கள். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 என்ற நேர்கோடு x² + 3y² ஈக்குவல் டு 12 என்ற நீள்வட்டத்தின் தொடுகோடு என நிறுவுக. மேலும் தொடு புள்ளியை காண்க. இந்த நேர்கோடு தான் இந்த நீள்வட்டத்தினுடைய தொடுகோடு அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். சரி, இப்போ கொடுத்துருக்கிற நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு இது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், இந்த y = mx + c அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டினுடைய அது சமன்பாடு. அது என்ற கோடு நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக இருக்க கட்டுப்பாடு. இது ஏற்கனவே இப்போ தான் சொன்னேன், அந்த டேபிளில் இருந்தது. தொடுகோடாக இருக்க நிபந்தனை பார்த்தீங்கன்னா c² = a² m² + b² இதான் வரணும். ஸோ நீள்வட்டத்தினுடைய சமன்பாடு வந்து இப்போ நம்ம 12ஆல் வகுத்துடலாம் இதை. அப்போ தான் ரைட் சைடு நமக்கு 1 வரும். அப்போ x² / 12 + y² / 3/12 கேன்சல் பண்ணால் 4 தான் வரும், ஈக்குவல் டு 1. மற்றும் நேர்கோடு y = x + 4, a² = 12, b² = 4, m = 1, c = 4. ஓகேவா? ஸோ இதில் நிரூபிக்கணும், இதில் சமமாக வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ தான் அது நம்ம தொடுகோடுன்னு சொல்ல முடியும். ஸோ நான் வந்து c = 4. அப்போ c² என்ன வந்திருக்கும்? 16. இல்லை, c² 16. ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி வருதான்னு பார்க்கணும். இப்போ a² m² + b² = a வேல்யூ 12, a² வேல்யூ 12. m வந்து என்னது இந்த இடத்துல 1 தான் வருது. mனா இங்கே பாருங்கள், m எப்படின்னு தெரியுதா பாருங்கள். இதை வந்து y = mx + cக்கு சமப்படுத்திங்கன்னா எக்ஸினுடைய கெழு 1 தான். m வந்து சாய்வு வந்து 1. அதே மாதிரி c வந்து என்னது 4. சரி, அப்போ 12 × 1 + b² வந்து என்னது 4 ஈக்குவல் டு என்ன வருது? 16. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் 16 வருது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 16 வருது. ஸோ அப்போ இது சமமாக இருக்குது. சமமாக இருக்கிறதுனால இதை என்ன சொல்லலாம் நம்ம? x - 4 y + 4 = 0 என்ற கோடு வந்து நீள்வட்டத்துக்கு தொடுகோடாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, தொடுகோடாக இருந்துச்சுன்னா இப்போ நீள்வட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு தொடுகோடு இப்படி தொட்டுட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புள்ளியில் தொட்டுட்டு போகுது. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கும், தொடு புள்ளி இருக்கும். அந்த தொடு புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சாகணும். சரியா? அந்த தொடு புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன ஃபார்முலா? தொடுப்புள்ளி கண்டுபிடிக்க நீள்வட்டத்துக்கு -a² m/c, b² c. இதனுடைய மதிப்பெல்லாம் நமக்கு தெரியும். a² என்னது -a² வந்து 12, m உடைய மதிப்பு 1 / c என்னது? c வந்து 4, b² உடைய மதிப்பு 4, c வந்து 4. இது கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன வருது? -3, 1. ஸோ இதுதான் அதனுடைய தொடுப்புள்ளி. இந்த புள்ளியில் தான் அந்த தொடுகோடு வந்து தொட்டுட்டு போகுது. ஓகேவா? புரியுதா? கொஷின் நம்பர் 3 புரியுதா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் y² = 16x என்ற பரவளையத்திற்கு 2x + 2y + 3 = 0 என்ற கோட்டிற்கும் செங்குத்தான தொடுகோட்டு சமன்பாடு காண்க. செங்குத்தாக உள்ள தொடுகோட்டினுடைய சமன்பாடு காண்க. அதாவது கொஸ்டின் புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு பரவளையம் கொடுத்துட்டாங்க. பரவளையத்திற்கு இந்த கோடு வந்து எப்படி இருக்கு? என்ற கோட்டிற்கு செங்குத்தான தொடுகோட்டு சமன்பாடு காண்க. அதாவது தொடுகோட்டு சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பரவளையத்தினுடைய தொடுகோடு சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அந்த தொடுகோடு வந்து எப்படி இருக்குன்னா, தொடுகோட்டுக்கு செங்குத்தாக தான் இந்த கோடு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ தோராயமாக ஒரு படம் வரைகிறேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு பரவளையம்னு வச்சுக்கோங்களேன். இதில் தொடுகோடுனா எப்படி இருக்கும்? இதுதான் தொடுகோடு. ஓகேவா?
இதுக்கு செங்குத்தான கோடுனா இப்படி சொல்லலாம். ஸோ இந்த கோடு தான் அவங்க கொடுத்துருக்கிறது. என்னது 2x + 2y + 3 = 0. ஓகேவா? இதை கொடுத்துட்டாங்க. நமக்கு இப்போ தொடுகோட்டினுடைய சமன்பாடு என்ன, இந்த கோட்டினுடைய சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சிக்க முடியுதா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சரி, இப்போ கொடுத்துருக்கிற தொடுகோடு இது வந்து நம்ம இந்த y = mx + c இந்த வடிவத்துக்கு மாற்றுவோம். சரியா? அப்படி மாற்றக்குள்ளே என்ன வருது பாருங்கள். 2y = -2x - 3. அப்போது y = 2 இந்த பக்கம் வரும். அப்போ -x - 3/2 தான் இங்கே எழுதியிருக்கு. புரிஞ்சுதா? இப்போ எக்ஸினுடைய கெழு தான் நமக்கு என்னது m. அப்போ m = இந்த இடத்துல என்னது -1. அதாவது நம்ம இணையான நேர்கோடுனா நம்ம வந்து எம்னே எடுத்துருந்துருக்கலாம். இங்கே வந்து கோடு வந்து எப்படி இருக்குது, செங்குத்துன்னு பொறுத்த வரைக்கும் -1/mன்னு எடுக்கணும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இணையாக இருந்துச்சுன்னா நம்ம m = எழுதலாம். செங்குத்துன்னு கொடுத்ததுனால -1/mன்னு தான் எடுக்கணும். அப்போ வந்து இதை சால்வ் பண்ணக்குள்ளே மைனஸ் கேன்சல் ஆகிரும். அப்போ எம்முக்கு மாத்திரம்னா என்ன வரும் 1. ஸோ அப்போ தொடுகோட்டினுடைய சாய்வு என்ன தான் இருக்கும்? இது பாருங்கள், செங்கோட்டினுடைய சாய்வு தான் -1. அப்போ தொடுகோட்டினுடைய சாய்வு எம்முக்கு மாற்றக்குள்ளே என்ன வருது, அது 1 தான் வருது. ஸோ அப்போ தொடுகோட்டின் சாய்வு வந்து 1. ஓகேவா? சரி, தொடுகோட்டினுடைய பரவளையத்தில் பொறுத்த வரைக்கும் தொடுகோடு சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்துருந்தோம்? y = mx + c மதிப்பு வந்து a/m. y = mx + a/m. இதில் நீங்கள் அப்படியே பிரதியிட்டுடலாம். m மதிப்பு 1, y = 1 × x + a/mனா 4/1. இப்போ y = x + 4. y இந்த பக்கம் வந்துச்சுன்னா x - y + 4 = 0. இதான் வந்து என்னது தொடுகோட்டினுடைய சமன்பாடு. ஓகேவா? புரியுதா? கொஷின் நம்பர் 4 புரியுதா? இந்த இடத்துல நம்ம செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால, கோட்டிற்கு செங்குத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், -1/mன்னு எடுத்துக்கணும். அடுத்தது கொஷின் நம்பர் 5. பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், y² = 8x என்ற பரவளையத்திற்கு t = 2 தொடுகோட்டு சமன்பாடு காண்க. பரவளையத்தினுடைய தொடுகோட்டு சமன்பாடு. இதில் ஒரு குறிப்பு ஒன்று கொடுத்துட்டாங்க. புள்ளி 2at², 2at = 8, 8 என்றும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது இந்த தொடுகோட்டினுடைய சமன்பாடு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தேன். அது என்ன மெத்தடுனா, இப்போது அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா, அதுக்கு ஒரு புள்ளி நமக்கு தேவை கண்டிப்பாக. ஸோ அந்த புள்ளி வந்து பாருங்கள், இது வந்து ஸோ அந்த தொடுகோட்டினுடைய தொடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. எதுக்கு? பரவளையத்துக்கு. ஸோ at², 2at. t வந்து 2. a என்னது, இது என்ன வடிவத்தில் இருக்குது பரவளையம்? y² = 4ax. அப்போ எக்ஸினுடைய கெழு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 4a = 8. அப்போ a = என்ன வரும் 2. a மதிப்பு 2. சரியா? சரி. ஸோ அப்போ இதில் பிரதிட்டிங்கன்னா ஏவுக்கு 2, டீக்கும் 2. அப்போ t² at²னா அப்போ 8 வரும். 2atனாலும் 8. அப்போ 8, 8 புரியுதா? ஒரு புள்ளி கிடச்சிடுச்சு நமக்கு. ஸோ ஒரு புள்ளி தெரிஞ்சதுனாலே நம்ம அந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்தலாம். தொடுகோடு சமன்பாடு கண்டுபிடிக்க மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். சரியா? அது என்னதுன்னா, கொஷினில் x²க்கு பதிலாக நம்ம என்னென்னு பிரதிடலாம்னா x1ன்னு போடலாம். y²க்கு பதிலாக y1. அதே மாதிரி xக்கு பதிலாக x + x1/2, yக்கு பதிலாக y + y1/2. ஸோ இதுதான் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். எதுக்கு இது? ஏதோ ஒரு பரவளையமோ இல்லை நீள்வட்டமோ அதிபரவளையம் எதுவானாலும் இருக்கட்டும், தொடுகோட்டினுடைய சமன்பாடு கேட்டாங்கன்னா முக்கியமானது என்னென்னா புள்ளி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தொடும் புள்ளி தெரிஞ்சிருக்கணும். ஸோ
ஸோ தொடுகோட்டினுடைய சமன்பாடு கேட்டாங்கன்னா இதை நம்ம நேரடியாக பயன்படுத்திக்கலாம். எங்கெல்லாம் கொஸ்டினில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கோ அங்கே x(x1) போட்டுக்கலாம். y ஸ்கொயர் வந்துச்சுன்னா y(y1) போடலாம். எக்ஸுக்கு பதிலாக x + x1/2, yக்கு பதிலாக y + y1/2 அப்படிங்கிறத நம்ம போடலாம். சரியா? இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஷினில் பார்த்தோம்னா y² = 8x தான் நமக்கு கொஷினு. அப்போ y ஸ்கொயருக்கு பதிலாக y(y1) = 8 × எக்ஸுக்கு பதிலாக x + x1/2. இது கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது? 4. ஸோ இந்த புள்ளி தான் நம்ம x1 y1ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ 8y = 4 of x + 8. புரியுதா? இந்த மெத்தடில் தான் இதை போடணும். புக்கில் இருக்கிற மெத்தடு வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள் 8y இதை 8y என்ன வந்திருக்கு நமக்கு? 8y = 4x + 32. ஓகேவா? அப்போ 4x மைனஸ் இதை வந்து எதால் வகுத்துடலாம்? 4ஆல் வகுத்துட்டோம்னா அப்போ வந்து என்ன வந்திருக்கும்? 2y = x + 8. ஓகேவா? அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிருச்சா? பாருங்கள் என்னது, இந்த 2y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், x - 2y + 8 = 0. புரியுதா? இதுதான் வந்து அதனுடைய தொடுகோட்டினுடைய சமன்பாடு. ஸோ நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? ஸோ இந்த தொடுகோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 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 மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா y² இருந்தது, அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன், y(y1) போட்டேன். 8 × எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கிறேன், x + x1/2ன்னு போட்டிருக்கிறேன். அப்போ இந்த புள்ளியை x1 y1ன்னு எடுத்துக்கிட்டு பிரதியிடுறோம். 8y = 4, இது கேன்சல் பண்ணிடுறோம். 4x + x1க்கு பதிலாக 8, இது உள்ளே பெருக்கிட்டோம்னா 8y = 4x + 32. அப்போ வந்து 4ஆல் வகுத்துட்டோம்னா 2y = x + 8. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சரு x - 2y + 8 = 0. புரிஞ்சதா? ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 5. இந்த மெத்தடில் தான் நீங்கள் போடணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தது கொஷின் நம்பர் 6. 6 பொறுத்த வரைக்கும் கவனிங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா 12x² - 9y² = 108 என்ற அதிபரவளையத்திற்கு θ = π/3 இல் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை காண்க என்ற அதிபரவளையத்திற்கு θ = π/3 தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து முதல்ல இதுதான் அதிபரவளையம். அதிபரவளையத்தினுடைய சமன்பாட்டுக்கு மாற்றலாம். அப்போ ரைட் சைடு 108 இருக்குது, அந்த 108ஆல் வகுத்துருங்க. வகுத்துட்டிங்கன்னா x² / 9 - y² / 12 = 1ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ a² மதிப்பு 9, b² மதிப்பு 12. ஓகேவா? ஸோ a², b²லாம் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடு கேட்குறாங்க. அதோடைய கோணம் கொடுத்துட்டாங்க π/3ன்னு. இதை வச்சுக்கிட்டு அந்த புள்ளி என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா AB3 தானே. a = என்னது இந்த இடத்துல 3, b = என்ன வரும் 12. 12 வந்து 4 × 3ன்னு பிரிக்கணுமா, அப்போ வந்து 2√3ன்னு சொல்லலாம். சரியா? b மதிப்பு. ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு புள்ளி வேணும் நமக்கு. புள்ளி தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். புள்ளி வந்து இந்த அதிபரவளையத்தினுடைய ஆயத்தொலைகள் பார்த்திங்கன்னா தொடும்புள்ளி வந்து தொடுப்புள்ளி, அதாவது துணையுலக வடிவம் வந்து இதுதான். x = a secant θ, y = b tan θ. ஓகேவா? அதிபரவளையத்தினுடைய துணையுலக வடிவம் அந்த டேபிளில் சொல்லியிருந்தேன் நான். a secant θ, b tan θ. அப்போ a மதிப்பு 3, secant θ அதாவது secant π/3, secant π/3 வந்து 2, b வந்து 2√3, tan π/3 tan 60 degree √3.
ஸோ அப்போ வந்து என்ன வருது 6, √3 × √3 தான். அப்போ 6, 6. ஸோ தொடும் புள்ளி என்ன வந்திருக்குது 6, 6. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்த்திங்கன்னா புள்ளி தெரிஞ்சிருச்சு, நம்ம வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தடு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னது கொஷின் வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா இதுதான் 12x² - 9y² = 108. நான் என்ன சொல்லியிருந்தேன், x² பதிலாக xx1 போடலாம், -9 y² பதிலாக yy1 போடலாம், = 108. தொடுகோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது இந்த புள்ளி என்னது தொடுப்புள்ளி, இந்த புள்ளியில் தான் இந்த தொடுகோடு தொட்டுட்டு போகுது. அப்போ வந்து 12x x1 y1க்கு பதிலாக இதான் பிரதியிட போகிறோம், x1 y1க்கு பதிலாக. அப்போ 12x × 6 - 9y × 6 = 108. ஓகேவா? இது வந்து இதை வகுத்தரலாம். ஓகேவா? 18ஆல் வகுக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, 12x × 6 -9y × 6 = 108. இது முதல்ல 6ஆல் வகுத்துட்டோம்னா என்ன வருது, 12x - 9y 108னா 108 6ஆல் அடித்தோம்னா 1 48 வரும். இப்போ 8. திரும்ப இதை வந்து 3ஆல் வகுத்துருங்க. 4x - 3y 6 = 0. இதுதான் வந்து தொடுகோட்டினுடைய சமன்பாடு. திரும்ப இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? அவ்வளோதான். இது வந்து தொடுகோட்டினுடைய சமன்பாடு. இப்போ அடுத்தது நமக்கு செங்கோட்டினுடைய சமன்பாடும் கேட்குறாங்க. இந்த செங்கோட்டினுடைய சமன்பாடு வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்குறோம். இந்த செங்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய கெழுவை நம்ம இடம் மாற்றுவோம். இந்த கெழு 3 இந்த பக்கம் வரும், 4 இந்த பக்கம் வரும். அதாவது 3x. ஓகேவா? இந்த நடுவில் இருக்கிற குறியை மாற்றணும். மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் போடணும், ப்ளஸ் இருந்ததுன்னா மைனஸ் போடணும். ப்ளஸ் 4y, இது மாறிலி உறுப்புக்கு ப்ளஸ் கேன்னு போட்டுக்கணும். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். எடுத்துக்கிட்டு அதே புள்ளியை பிரதியிடுவோம். என்ன புள்ளி, 6, 6 பிரதியிடுவோம். அப்போ வந்து 18 ப்ளஸ் 24 ப்ளஸ் k = 0. அப்போ k = என்ன வரும், -42ன்னு வரும். இதை கொண்டு போய் இதில் பிரதியிடணும், இதில் கேவுக்கு பதிலாக பிரதியிட்டுறணும். அப்போ 3x + 4y - 42 = 0. ஓகேவா? இதான் வந்து செங்கோட்டினுடைய சமன்பாடு, 3x + 4y - 42 = 0. ஓகேவா? புரியுதா? இந்த xy கெழுவை மாற்றணும், நடுவில் குறி மாற்றணும், மாறிலி உறுப்புக்கு ப்ளஸ் கேன்னு போட்டுக்கணும். இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். செங்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 7. பார்த்திங்கன்னா கொஷின் பாருங்கள். y² = 4ax என்ற பரவளையத்திற்கு T1 மற்றும் T2 ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள் AT1 T2, AT1 + T2 என்ற புள்ளியில் சந்திக்கின்றன என நிறுவுக. சரியா? இங்கே ஆன்சர் கொடுத்துட்டாங்க, அந்த புள்ளியில் சந்திக்குது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். பரவளையத்திற்கு T1 T2 ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள். பாருங்கள், பரவளையத்தில் 2 தொடுகோடு போட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு போட்டிருக்கிறாங்க. இது வந்து T1 T2 அப்படிங்கிற 2 புள்ளியில் தொடுது. சரி, ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள்.
என்ற புள்ளியில் சந்திக்கின்றன. இந்த ரெண்டு கோடும் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வந்தோம்னா பாருங்கள், இந்த இடத்துல தொடுது. அந்த புள்ளி தான் என்னது, இது இந்த ஆன்சருங்கிறத நம்ம நிரூபிக்கணும். புரிஞ்சுதா? சரி, இப்போ எப்படி நிரூபிக்கிறது பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, T1 என்ற புள்ளியில் பரவளையத்தின் தொடுகோட்டினுடைய சமன்பாடு, இதுவும் நம்ம சொல்லியிருக்கிறேன். இந்த கணக்கில் இதை பயன்படுத்தி ஆகணும். பரவளையத்தினுடைய தொடுகோட்டின் சமன்பாடு வந்து yt = x + at ஸ்கொயர். yt = x + at ஸ்கொயர். இப்போ வந்து இங்கே T1ங்கிற புள்ளியில் பார்க்குறோம். இப்போ Tக்கு பதிலாக T1ன்னு போட்டுக்கலாம். yt1 = x + at1 ஸ்கொயர். அதே மாதிரி இன்னொரு புள்ளி வந்து என்னது, T2, அதனுடைய தொடுகோட்டினுடைய சமன்பாடு. T2 என்ற புள்ளியில் தொடுகோட்டு சமன்பாடு yt² = x + at2 ஸ்கொயர். yt2 = x + at2 ஸ்கொயர். இப்போ சமன்பாடு 1, 2 இதை வந்து சால்வ் பண்ணலாம், தீர்க்கணும். எப்படி சால்வ் பண்ணுறது? yt1 = x + at ஸ்கொயர். yt2 = x + at2 ஸ்கொயர். இது T1 ஸ்கொயர். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இதை சால்வ் பண்ணணும். குறியை மாற்றிக்கலாமா? இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸு, இங்கேயும் மைனஸ் ஆகும். எக்ஸு கேன்சல் ஆகும். அப்போ வந்து என்ன வந்திருக்கும், y பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா T1 - T2 = இங்கே வந்து a எடுத்தோம்னா T1 ஸ்கொயர் - T2 ஸ்கொயர்னு வந்திருக்கும். ஓகேவா? நான் முதல்ல y கண்டுபிடிக்கிறேன். அப்போ அதே மாதிரி பாருங்கள், y × T1 - T2 = இது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ T1 - T2 × T1 + T2. புரிஞ்சுதா? பாருங்கள், இந்த ஒரு T1 - T2 கேன்சல் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு y கிடச்சிருச்சு. y = a of T1 + T2. இதான yனுடைய ஆயத்தொலைகள். y இதானே வரணும். புரிஞ்சுதா? இதை நார்மலாக நம்ம தீர்க்கிறது தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒய் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ ஒய் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். சரியா? புக்கில் ஃபஸ்ட்டு எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா? முதல்ல வந்து ஒய் கண்டுபிடிச்சிருக்கணும். சாரி, ஒய் பார்த்துட்டோம். y = a × T1 + T2. நீங்கள் எது வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? சரி, இப்போ y பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன வேணும்? எக்ஸ் வேணும். ஓகேவா? இதை கொண்டு போய் ரெண்டு சமன்பாட்டில் ஏதோ ஒரு சமன்பாட்டில் பிரதியிட்டுடலாம். ஒய்க்கு ஆன்சர் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ வந்து புக்கில் வந்து முதல்ல எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு ஒய் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த ஒய் கொண்டு போய் எக்ஸில் பிரதியிட்டுடலாம். y = என்ன வந்துச்சு, a of T1 + T2ன்னு வந்துச்சு. இதை கொண்டு போய் முதல் சமன்பாட்டில் பிரதியிட்டுடலாம். முதல் சமன்பாடு என்னது, இதுதானே, yt1 = x + at1 ஸ்கொயர். yக்கு பதிலாக பிரதியிடலாம். a of T1 + T2 = x + at1 ஸ்கொயர். இது உள்ளே பெருக்கிட்டோம்னா at1 + at2 = x + at1 ஸ்கொயர். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், at1 ஸ்கொயரா, நமக்கு வந்து எக்ஸினுடைய கேள்வி வந்து at1 T2ன்னு வந்திருக்குது. இது இந்த பக்கம் கொண்டு வரலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். at1 + at2 ஸ்கொயர் சாரி, இங்கே ஒரு நிமிஷம் கவனிங்க. இது எப்படி இருக்குது பாரு, இதான முதல் சமன்பாடு. yt1 = x + at ஸ்கொயர். இதான முதல் சமன்பாடு. ஸோ இதில் தான் நம்ம பிரதிட்டோம். ஸோ இதான ஒயினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சது, இதானே கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ ஒய்க்கு பதிலாக அங்கே பிரதிட்டுங்க. என்ன வரும், at1 + T2 = x + at1 ஸ்கொயர். எக்ஸ் தான் இப்போ வேணும். இதை உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா அது y இன்ட்டு வெளியில் இன்னொன்று என்ன இருக்குது,
T1 இருக்குது இல்லையா, y இன்ட்டு T1 இல்லை இருக்குது. இப்போ உள்ள பெருக்குங்க என்ன வருது பாருங்கள், a T1 ஸ்கொயர், இன்னும் இங்கே ஒரு T1 இருக்குது, ப்ளஸ் a T2 T1 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் a T1 ஸ்கொயர். ஓகேவா, இந்த T1 முன்ன விட்டுட்டோம். ஸோ இந்த T1ஐயும் சேர்த்து தான் உள்ள பெருக்கியிருக்கணும். இப்போ எது கேன்சல் ஆகுது பாருங்கள், a T1 ஸ்கொயர் கேன்சல் ஆகிருக்கும். அவ்வளோதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a T1 T2 ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ இதுதான் எக்ஸினுடைய மதிப்பு. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் வந்து அந்த வெட்டும் புள்ளி, இந்த ரெண்டு தொடுகோடும் வெட்டிக்கிற புள்ளி வந்து இதுதான். அதான் நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க. வெட்டும் புள்ளி வந்து இதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். a T1 T2 கமா a இன்ட்டு T1 ப்ளஸ் T2. புரியுதா? ஸோ இது பார்த்தீங்கன்னா பயிற்சியில் 5.4ல் 7 கணக்கு வரைக்கும் பார்த்துருக்குறோம். சரியா, இது பார்த்தோம்னா நமக்கு இன்னும் அதை பயிற்சி 5.4 5.5 2 கணக்கு பெண்டிங் இருக்குது, அதாவது 2 பயிற்சி பெண்டிங் இருக்குது. ஸோ இது முடிச்சிட்டோம்னா நமக்கு 5th சாப்டர் முடியுது. ஓகேவா, ஸோ என்னுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, மீதி வந்து அடுத்த கிளாஸில் நம்ம இந்த பயிற்சி முடித்து எடுத்துக்காட்டு கணக்கையும் முடிச்சிக்கலாம். அப்புறம் இது இன்னும் ஒரு பயிற்சி 5.5 இருக்குது, அது ரொம்ப முக்கியமான பயிற்சி. அதிலேருந்து ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா, ஸோ மீதி வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.